ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயராக ரோஹித் சர்மா தான் இருக்காரு. ரோஹித் சர்மா 450வது T20 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த மேட்ச்சில் ட்ரீம் டீமோட கேப்டன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோட 10 டீம் கிரியேட் பண்ணி 10 டீம்லேயே ரோஹித் சர்மா தான் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது போகிறதா சரிங்களா? 25 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. நானே தான் கொடுக்குறேன் ட்ரீம் டீமோட கேப்டன் வருவார்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ நான் உங்களுக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனாக கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வாங்க எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகுன்றத என்னோட ஒப்பீனியனில் சொல்லிடுறேன். மேபி அந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா? ஸோ நான் டெய்லி வீடியோஸில் வந்து இந்த 6 பிளேயர் தான் காட்டுவேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து இந்த 6 பிளேயர் தான் இருக்காங்க. 6 பிளேயருமே ப்ரோ பிளேயர் மாதிரி தான் தெரியுவாங்க. இந்த பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயரை ரிமூவ் பண்ணோம்னா தான் நம்ம ஜிஎல்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் வந்து யார் ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சாய் சுதர்சன் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் வேணாலும் ரிஸ்க் எடுக்கலைங்க. 5 பிளேயருமே வந்து நான் சேஃபாக தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா சரி உங்களுக்கு? ஸோ இந்த 5 பிளேயருக்குமே வந்து ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. ரோஹித் சர்மா மட்டும் ஆவரேஜ் போராக இருக்குது. பட் இன்றைக்கி ஸ்பெஷல் டே பிளேயர்ன்றதுனால நான் இவரை கேப்டனை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் இருக்காங்க, ரெகுலட்டான இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து மின்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ மின்ஸ் பிளேயிங் லெவலில் இருப்பார் என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து ஜாஸ் பட்லருக்கான ரெக்கார்டு என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜாஸ் பட்லருக்கான ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 4 அடித்தார்னா வந்து இவர் 1100 4 வந்து ரீச் பண்ணுவார். ஆவரேஜ் இவர் எவ்வளோ வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா 49 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காங்க. சரிங்களா? எடுடேட்லையும் சரி வென்யூலையும் சரி நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது ஜாஸ் பட்லருக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் ரெக்லட்டான் இருக்காங்க. ரெக்லட்டானை பொறுத்த வரைக்கும் 6 6 அடிச்சாருன்னா வந்து இவர் 150 சிக்ஸஸை வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? அதுதான் வந்து ரேயான் ரெக்லட்டானோட 6. இவர் வந்து ஒரு ஹிட்டருங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி குயிக்காக வந்து ரன் அடிச்சார்னா இவர் வந்து ஃபேண்டசி டீமில் வந்துருவார். ஸோ அந்த ரீசனுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், ரெக்லட்டான் 2 பேருமே பிக் பண்ண தான் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் பாருங்கள் சுப்மன் கில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு கேப்டன்சி நாக்குன்றது இவர் ப்ளே பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கார். இவருக்கான ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 6 அடித்தா வந்து 150 சிக்ஸஸை வந்து ரீச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இவருக்கான ரெக்கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் சாய் சுதர்சன் இருக்காங்க. இவருக்கான ஆவரேஜ்ன்றது நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஆவரேஜ்ன்றது வந்து 52 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க. சரிங்களா? வென்யூவில் வந்து 52 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. எடுடேட்டில் வந்து 34 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. நானே தான் வந்து இந்த மேட்ச்சு ரிஸ்க்காக இவர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அதில் 6 பிளேயரில் வந்து யாராச்சும் பிளேயரை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கட்டாயத்தினால சாய் சுதர்சனை ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இவருக்கு எடுடேட்லையும் சரி வென்யூலையும் சரி ஆவரேஜ் நல்லா இருக்குது. அந்த ரீசனுக்காக நான் சூரியகுமார் யாதவை பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்காங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது 25 தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ரோஹித் சர்மாவுக்கு ஆவரேஜ் 25 தான் இருக்குது. இன்னைக்கு மேட்ச் வந்து இவருக்கு ஸ்பெஷல் டேவாக இருக்குன்ற ரீசனுக்காக நான் ரோஹித் சர்மா பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து திலக் வர்மா இருக்காங்க. திலக் வர்மாவுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது 4 இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து திலக் வர்மாவை இந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இருக்காங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுடேட்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச்லையும் வந்து 15 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் வந்து ஒரு முறை 100 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து வில் ஜாக்ஸை பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் பிளேயிங் லெவலில் வருதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட டீமில் பிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மிச்சல் சார்னர் இருக்காங்க. மிச்சல் சார்னர் லாஸ்ட் மேட்ச் எம்ஐ பக்கம் 20வது ஓவர் பவுல் பண்ணாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து குஜராத் பக்கம் ஷாருக் கான் இருக்காங்க. ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த முதல் பாலே 6 அடிச்சாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் வந்து 99வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? மேபி ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரலாம், வராமல் போகலாம். நான் வந்து மிடில் ஆர்டரில் ஜிடி பக்கம் பிளேயர்ஸ் இல்லாதனால, நிலையான பிளேயர்ஸ் இல்லாதனால ஷாருக் கான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து டிவேட்டியா இருக்காங்க. டிவேட்டியா நான் பிக் பண்ணுற ஐடியாவில் இல்லை. நமன் தீர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எம்ஐ வந்து அதாவது எம்ஐ லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் போட்டிங்கன்னா மட்டும் அந்த டீமில் வந்து நமந்தீர் பிக் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்து அர்ஷாத் கான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ரஷீத் கான் இருக்காங்க. ஸோ ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட்டுகளை ரீச் பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். அவர் ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்தார் கண்டிப்பாக. ஆனால் ஃபேண்டசி டீம் கூட வரலை. சரிங்களா? ஸோ எடில் வந்து இந்த மேட்ச் வந்து எம்ஐ எதிராக விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ஸோ என்னோட டீமில் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தீபக் சகார் இருக்காங்க. சரிங்களா? தீபக் சகார் வந்து லாஸ்ட் மேட்ச்சு எம்ஐ பக்கம் வந்து விளையாடினார். சரிங்களா? லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வந்து விளையாடினார். அவருக்கு வந்து அப்போ பேட்டிங் ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ விக்கெட்ஸ்ன்றது எடுத்த மட்டும் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வருவார், இல்லைனா இல்லைன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்காது. சரிங்களா? ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து
ரவி சாய் கிஷோர் இருக்காங்க சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்கனாமியாக பவுல் பண்ணுறாரு. ஸோ என்னோட டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறேன். எடிட்டோட்லேயும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. வென்யூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ்ன்றதே எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து கைசோ ரபடா இருக்காங்க. ரபடாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பவர் பிளேயில் இவருக்கு விக்கெட்ஸ் விழுந்தால் தான் உண்டு, இல்லைனா இவர் ஃபேண்டசி டீமில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து இவரோட பால் வந்து நல்லா பவுல் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நல்ல பிளேயர் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கல சரிங்களா. ஸோ நான் போல்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுனால ஸோ அவங்க ஜிடி பக்கம் வந்து பவுலர்ஸை நான் பிக் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து வெறும் 41% தான் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றதை எடுப்பாங்க சரிங்களா. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து நான் என்னோட டீமில் வந்து பிக் பண்ண போகிறேன். அடுத்து வந்து முகமது சிராஜ் இருக்காங்க. சிராஜை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருக்கு வந்து 52 ரன்களை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பவுல் பண்ணாங்க. எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணல சரிங்களா. ஓவராக எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து சிராஜ் வந்து கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா இருக்காங்க. கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா இவர் வந்து 50 விக்கெட்டுகளை வந்து ரீச் பண்ணாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிருஷ்ணா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சத்யநாராயணா இருக்காங்க. சத்யநாராயண பிளேயிங்கில் இருப்பாரா பாருங்கள், இல்லைனா மேபி வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ பிளேயர்ஸோட ஆவரேஜ் பார்த்துடலாம். பிளேயர்ஸ் வந்து எந்த பிளேயருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஜாஸ் பட்லருக்கான ஆவரேஜ் வந்து எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8-8 வந்து 48 ஆவரேஜ் வச்சுருக்காங்க ஜாஸ் பட்லரு. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்மன் கில் இருக்காங்க. சுப்மன் கில் வந்து 36 வந்து ஆவரேஜ் வச்சுருக்காங்க 8-8. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் 50 ஆவரேஜ் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இருக்காங்க. சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் 34 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. நான் தான் வந்து இந்த மேட்ச் இவரை வந்து ஸ்கிப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் 8-8 15 மேட்ச்சில் 20 விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து வென்யூவில் வந்து யாருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வென்யூவில் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் வந்து 49 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காங்க வென்யூவில் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட டீம் வந்து பார்க்கலாமாங்க. என்னோட டீமில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதில் மேபி உங்களுக்கு யாராச்சும் பிளேயரை நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறதா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய டீம் வந்து இதுதான். எனக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ சுப்மன் கில் இந்த மேட்ச் ப்ளே பண்ணி ஆகணும்னு கட்டாயம், அந்த ரீசனுக்காக சுப்மன் ட்ரை பண்ணுறேன். மேபி உங்களுக்கு பட்லர் வேணும்னா நீங்கள் பட்லரை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஆவரேஜ் பட்லருக்கும் நல்லா தான் இருக்குது. ரோஹித் சர்மா வந்து ரிஸ்க்காக இந்த மேட்ச்சை நான் வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி. மேபி ஷாருக் கான் வந்து உங்களுக்கு 11th ஆப்ஷன் சரிங்களா. ஷாருக் கான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பவுலரை நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மீதி எல்லா பிளேயருமே வந்து டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேபி இந்த பிளேயர்ஸில் வந்து யாராச்சும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுற ஐடியா இருந்தால் அந்த பிளேயர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் அந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஆர்சிபி வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆர்சிபி வின் பண்ணாங்க. பட் நாம் கொடுத்த ப்ரெடிஷன் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் மாறிடுச்சு சரிங்களா. ஸோ ருத்ராஜ் எதிர்பார்த்தா அந்த இடத்துல வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் வீடியோ கொடுக்குறேன். பட் நம்மளோட பேட் லக் வந்து மேட்ச்ன்றது அதையெல்லாம் மாறிடுச்சு சரிங்களா. எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணின்னு தெரில, அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சாரி சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் வந்து என்னுடைய ஹோப் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நல்லா பண்ணுங்கள், நல்லா முயற்சி பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவில் வந்து நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு மேபி கஷ்டமாகவும் இல்லை உங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்து யாரையும் கஷ்டப்படுறதுக்காக வந்து பேசலை சரிங்களா. ஸோ ஒரு சில டைமில் வந்து நமக்கு கொடுக்குற டீம் நல்லா போச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களோன்ற ஒரு யாராச்சும் ஒருத்தர் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை தான் பேசுவதை தவிர மற்றபடி வந்து யாரையுமே வந்து நம்ம கஷ்டப்படுத்தணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது சரிங்களா. ஸோ எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்களும் அது தெரியும். நீங்கள் வந்து ரெகுலராக ஜிஎல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அந்த டாப் 100 டாப் 1000 அந்த ரேஞ்சுகளில் வந்து போயிருக்காங்க சரிங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த டீம்ன்றது முன்னாடி கொண்டு போவோம் சரிங்களா. ஸோ அந்த நாள் வந்து நம்ம என்னைக்குன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ நம்ம சும்மா விளையாட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளேயர் பக்கம் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இதே வந்து நம்ம நல்லா திங்க் பண்ணி போடுவோம். அன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து சொதப்படுறது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அது என்னைக்கு மேட்ச்னு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் சரிங்களா.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க எடுத்துக்கங்க. பிடிக்காதவங்க வந்து ஒன்றும் இல்லை, அந்த பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிக்காத பிளேயர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அந்த பிளேயர் வந்து மாற்றி ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதுதான் வந்து சொல்கிறது, சரிங்களா? ஸோ ரெகுலராக வந்து முயற்சின்றதை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கான பலன்ன்றது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.